ஓம் கணபதியே நமக, ஓம் முருகப்பெருமானே நமக, ஓம் ஆஞ்சநேயா நமக, ஓம் நரசிம்மனே நமக, ஓம் குலதெய்வம் பால்முனீஸ்வரன் நமக, ஓம் குதம்ப சித்தரன் நமக, ஓம் நந்தீச சித்தரன் நமக, ஓம் அகர்கள் சித்தரன் நமக, ஓம் விஷ்ணுமாயா நமக, ஓம் குட்டிச்சந்திரன் நமக, ஓம் காலபைரவன் நமக, ஓம் ஹரிச்சந்திரன் நமக, ஓம் சிவபெருமானே நமக, ஓம் அகரகாளியே நமக, ஓம் பத்ரகாளியே நமக, ஓம் மகா காளியே நமக. ஜெய் ஜெய் மகா அகரகாளி. என்னோட காளியோட பாதங்க. என்னோட உபாசனை காளியோட உபாசனை தான். நாங்கள் அகோரிகளோட வழிபாட்டில் இருக்கோம். அதனால கால பைரவரும் காளியம் தாங்க வணங்குறோம். அதுதான் எங்களுக்கு முதன்மையானது. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 9940104309 9841303621 996262406666. ஓகேவா? 10 நம்பர் தாங்க. நிறைய ஆறு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 2 தான் கடைசியில் இருந்தாலும் நம்ம ஒரு டான்ஸ் ஆடும் போது அதை நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அதனால் 10 நம்பர் தான். பாருங்கள், கையில் வந்து குடிக்கிற கேன் வச்சுருக்கோம், சர்பா வச்சுருக்கோம். ரொம்ப முக்கியமானது. ஒரு வீடியோவில் ஒரு பொருள் வைக்கிறோம். என்னை பற்றி விமர்சனம் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு எது பிடிச்சிக்கிட்டோ அதை தான் நான் செய்வேன். புரியலன்னா வீடியோ பார்த்துக்கிட்டே இரு. புரியுதா? புரிஞ்சுதுன்னா வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான். ஓகேவா? சரிங்க. இப்போ வந்து மந்திரங்களை சொல்லியாச்சு, என் பேர் சொல்லியாச்சு, என்னுடைய மொபைல் நம்பரை சொல்லியாச்சு. ஜெய் ஜெய் ஸ்ரீராம், வெற்றிவேல் வீரவேல், பாரத் மாதா கி ஜெய், சனாதனம் வாழ்க, இந்து மதம் வாழ்க, வந்தே மாதரம், தேச கீதத்தை பாடுவோம், தமிழ் தாய் வார்த்தை பாடுவோம். இந்திய மண் ராமருடைய மண், தமிழ்நாட்டு மண் ராமருடைய மண், முருகருடைய மண். சிவனை வணங்குங்க, பிரம்மனை வணங்குங்க, விஷ்ணுவை வணங்குங்க, காளி தேவியை வணங்குங்க. இதுதான் நம்மளுக்கு உகந்தது. ஓகேவா? இப்போ வந்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ரொம்ப குறிப்பான ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். இதை நல்லா கேளுங்க. நீ பிறக்கும் போதே இந்துவாக போரு, வாழும் போதே இந்துவாக வாழு, சுவாசிக்கும் போதே இந்துவாக சுவாசி, சாகும் போதே இந்துவாகவே சாவு. பிறக்கும் போதே நீ இந்துவாக பிறந்துரு, சாகும்போதே நீ இந்துவாகவே சாகு. அதுதான் நல்லது. உலகத்தில் ஒரே மதம், இந்து மதம் வாழ்க, இந்துத்துவா வாழ்க. இந்து மதமே உயர்ந்தது. சரி, இப்போ எல்லாம் சொல்லியாச்சு. ஒரு சின்ன பாடல் ஒன்று பாடிக்கலாங்க. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே, அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஊராரிரோ, ராரிராரோ ஊராரிரோ. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே, அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஊராரிரோ, ராரிராரோ ஊராரிரோ. சூப்பர் பாட்டுங்க. கமலஹாசன் பாடு, ஸ்ரீதேவி நடித்த படம், அருமையான படம், அழகான படம். சரி, இப்போ பாடலும் பாடியாச்சு. ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பேச போகிறோம். எல்லாருமே என்னை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, ஃபோன் மூலியமாவோ கமெண்ட்ஸ் மூலியமாவோ நேர் மூலியமாவோ நிறைய பேர் இந்த கருத்தை கேட்குறாங்க. ஆனால் தெரிஞ்சு கேட்குறாங்களா தெரியாத கேட்குறாங்களா எனக்கு தெரியல. சாமி, நிறைய பேர் சொல்கிறாங்க, சாமி மண் வீட்டில் வந்து புற்று மண், குலதெய்வ மண், கோவில் மண், சுடுகாட்டு மண், இந்த மண்ணெல்லாம் எடுத்துன்னு வந்து வீட்டில் வழிபட்டால் நல்லது நடக்குமா, நமக்கு வந்து சகல ஐஸ்வர்யங்களே கிடைக்குமா, நமக்கு வந்து வீட்டில் தெய்வ கடாட்சம் வருமானு கேட்குறாங்க. அதாவது நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் வீட்டில் நீங்கள் எந்த சாமியை வச்சு வணங்குறீங்களோ அந்த சாமியை வச்சு நீங்கள் வணங்குங்க. இஷ்ட தேவதையோ, அதி தேவதையோ, குல தேவதையோ, உபாசன தேவதையோ, நீங்கள் எந்த தெய்வத்தை வச்சு வேணால் வீட்டில் வச்சு வணங்குங்க. இப்போவும் அப்படி தான் வணங்குகிறேன். நீங்கள் அப்படியே இருங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். எக்காரத்தை கொண்டும் குல தெய்வம் மண் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, கோவில் மண் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, புற்று மண் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, சுடுகாட்டு மண் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. சுடுகாட்டு மண்ணுன்னா எது தெரியுமா? நம்ம முன்னோர்கள் இறந்துட்டாங்கன்னா அந்த சமாதியிலேருந்து ஒரு
கைப்பிடி மண் எடுத்துன்னு வந்து வீட்டில் வையின்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் வருவாங்களாம். ஏன் படத்தை வச்சு வணங்கினா முன்னோர்கள் வர மாட்டாங்களா? அவங்கள நீங்கள் அன்பாக போய் கூப்பிடுங்க, தாராளமாக அவங்க வருவாங்க. கோவிலில் போய் சாமியை கும்பிடுங்க, தாராளமாக வருவாங்க. குலதெய்வ கோயிலில் போய் குலதெய்வத்தை கூப்பிடுங்க, குலதெய்வம் தானாக வந்துடும். ஏன் மண்ணில் வந்து வைக்கணும்? எதுக்கு மண் வழிபாடுன்னு கேட்குறேன். யார் சொன்னது உங்களுக்கு மண் வழிபாடு எடுத்து வந்து வைக்கணும்னு சொல்லி யார் சொன்னது? என்கிட்ட சொல்லுங்கள். வாங்க வாக்குவாதம் பண்ணலாம். யார் வேணாலும் என் கூட வந்து நீங்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுங்கள், என்கிட்ட வந்து நீங்கள் பேசுங்க. மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாட சொல்லி யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? சாதாரண விஷயம் இல்லைங்க மண்ணெல்லாம். நீங்கள் நினைக்காதீங்க, தெய்வத்தோட உருவ சிலை இருக்குது பார்த்தீங்களா, கல், நம்ம வழிபடுறது கல் தான் தெய்வமாக நம்ம வழிபடுறோம். புரியுதா? தெய்வம் தான் கல்லாக நம்ம நினச்சி வழிபடுறோம். அதே போல் வீட்டில் ஃபோட்டோ நினச்சி வழிபடுறோம். எல்லாமே நம்பிக்கையில் தான் நம்ம உலகமே ஓடிட்டுருக்கு. அப்படி அதை விட வீட்டில் படங்களை வச்சு வழிபடுறோம். அதை விட ரொம்ப பவர்ஃபுல் எது தெரியுமா? மண். ஏன்னா பஞ்ச தத்துவத்தில் பூமின்றது மண். பூமி, ஆகாயம், நீர், நெருப்பு, காற்று, பஞ்ச தத்துவத்தில் மண்ணுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம மண்ணில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒன்றும் ஆகாயத்தில் வாழல, காற்றில் வாழல, நீரில் வாழல, நெருப்பில் வாழல. புரியுதா? நம்ம வாழ்ந்து நிற்கிறது நம்மளோட காலடி மண் வந்து மண்ணுக்கு வந்து சாதாரண நினைக்காதீங்க. பூமி நினைச்சார் என்ன மாதிரி மாற்றம்லாம் கொண்டு வருது பார்த்தீங்களா? ஆகையால தயவுசெய்து சொல்கிறேன், யாருமே சரி மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வழிபாடு பண்ணாதீங்க. நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், மண் வழிபாடு தேவையில்லை. அந்த மண் வழிபாடு வந்து அதுக்கு முறைகள் இருக்குது, அது விதிமுறைகள் இருக்குது, அதுக்கு பூஜை முறை இருக்குது. மண் வழிபாடெலாம் சாதாரண மாதிரிலாம் பண்ண முடியாது. இப்போ பெரிய பெரிய சாமியாருங்க, மிகப்பெரிய சக்தி படித்தவங்க, நிறைய மந்திரங்கள் படித்தவங்க, நல்லா இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் மண் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அதை வச்சு வழிபாடு பண்ணலாம். வர பக்தர்களுக்கு அவங்க நல்லது செய்யறதுக்காக அந்த வழிபாடு பண்ணுவாங்க, கெடுதலுக்காகலாம் பண்ண மாட்டாங்க. நல்லது செய்யறதுக்காக, இப்போ குறி சொல்ல வராங்க, அருள்வாக்க சொல்ல வராங்க, மற்ற விஷயத்துக்கு வரும்போது இந்த வீட்டில் அவங்க மண் வச்சு வழிபட்டாங்கன்னா அதன் மூலியமாக மக்களுக்கு நல்லது செய்வாங்க, பரிகாரம் சொல்கிறதுக்கெல்லாம். ஆகையால் நீங்கள் வந்து வீட்டில் சாதாரணமாக கும்பிட்றீங்க, புரியுதா? அதில் வீட்டில் வந்து குடும்பம் இருக்கிற வீடு, அந்த குடும்பம் இருக்கிற வீட்டில் மண் வரக்கூடாது. நீங்கள் சாதாரணமாக கும்பிடும் போது சாமிகளை வச்சு நீங்கள் கும்பிடலாம், புரியுதுங்களா? நீங்கள் வந்து மண் வழிபாடெல்லாம் தயவுசெய்து எடுக்காதீங்க. இப்போ எனக்கு வந்து மண் வழிபாடுன்றது எப்படின்னு தெரியும். மண்ணை வச்சு வழிபட்டால் என்ன பண்ணோம், அது பூஜைகள் முறைகள், அது என்னென்ன பரிகாரம் பண்ணோம், அதுக்கு என்னென்ன முறைகள்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நாங்கள் வழிபடுறோன்னா அந்த விஷயம் வேறு. ஆனால் நீங்கள் சாதாரணமாக வீட்டில் வந்து யாருன்னா யூடியூப்பில் சொல்கிறாங்க, வேறு யாருன்னா சொல்கிறாங்க, மண் எடுத்துருவாங்க, ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வந்தால் குலதெய்வம் உள்ளே வந்துடும், குலதெய்வ கோயில் இருக்கிற மண், சாமி கோயிலில் எடுத்துகிட்டு போய் மண் எடுத்துகிட்டு வந்தால் சாமி உள்ளே வந்துடும். அதே போல் வந்து புற்று மண் எடுத்துகிட்டு வந்தால் புற்று மண் எடுத்து வந்து வச்சா வீட்டில் நல்லது நடக்கும். அதே மாதிரி சுடுகாட்டில் இருக்கிற முன்னோர்கள் மண் எடுத்து வந்தால் முன்னோர்கள் வந்துடுவாங்க. இதெல்லாம் தப்பான காரியம், புரியுதா? இதெல்லாம் வந்து தெரியாத விஷயத்த நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் சாமியை வழிபடுறவங்க பண்ணுங்க. இந்த மண் சம்பந்தமாக தயவுசெய்து சொல்கிறேன், யாருமே வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணாதீங்க. நான் சொல்கிறது நல்லா கேளுங்க, உங்கள் நல்லது தான் சொல்கிறேன், புரியுதுங்களா? சாதாரணமாக நீங்கள் சாமி கும்பிட்டு போகிறவங்க மண் வழிபாடை எடுக்காதீங்க. மண் வழிபாடுக்குன்னு பல விதிமுறைகள் இருக்குது, புரியுதுங்களா? பல மந்திரங்கள் இருக்குது, புரியுதா? பல செயல்கள் இருக்குது. அதை வைக்கிறவங்க மட்டும்தான் மண் வழிபாடு பண்ணுவாங்க. நீங்களாம் தயவுசெய்து சொல்கிறேன், யாருன்னா முட்டாள்தனமாக சொன்னாங்கன்னா அதை முட்டாள்தனமாக நீங்கள் அந்த காரியத்தை பண்ணாதீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், மண் வழிபாடை எந்த மண்ணாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வராதீங்க. அதாவது கோயிலில் சம்மந்தப்பட்ட மண், புற்று சம்மந்தப்பட்ட மண், குலதெய்வ மண், முன்னோர்கள் மண், இந்த மண்ணெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. அது மிகப்பெரிய உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும். வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை உண்டாக்கும், குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை உண்டாக்கும். உங்கள் வீட்டையே விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். வாடகை வீடாக இருந்தால் அந்த வீடை விட்டு நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன் உண்மையாக சொல்கிறேன், இந்த மண் வழிபாட்டை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் உயிருக்கே கூட ஆபத்து வரும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன், உங்கள் உயிருக்கே ஆபத்து வரும். எக்காந்த வேண்டாம் குலதெய்வ மண்ணெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வராதிங்க. இது மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வீட்டுக்கு கொடுக்கும். நீங்கள் யாரோ சொல்கிறாங்க சொல்லிட்டு குலதெய்வ மண்ணெல்லாம் குலதெய்வ கொண்டு வரத்துக்கு 1000 முறைகள் இருக்குது. குலதெய்வ நிறைய பொருள் இருக்குது. அந்த முறையை பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து குலதெய்வம் வரும், கோவிலில் வந்து தெய்வம் வரணும்னா வரும். அதே போல் முன்னோர்களை வர வைக்கிறதுக்கும் பல வழிகள் இருக்குது. நீங்கள் பாம்பை சர்பத்தை வணங்கினா பல வழி இருக்குது. ஆனால் மண் சம்மந்தப்பட்ட விஷயத்த எக்காரத்தை கூட நீங்கள் கை வைக்கக்கூடாது, எக்காரத்தை கூட அதை நீங்கள் தொடக்கூடாது. ஆகையால் தயவுசெய்து சொல்கிறேன்,
இது வந்து மண்ணு வழிபாடு யாரும் பண்ணாதீங்க. இது தப்பான தகவலை யாரும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. யாரோ தப்பான தகவல் கொடுத்து இதன் மூலியமா வந்து அவங்க வந்து பயன் பெறணுன்றதுக்காக தான் இந்த வீடியோலலாம் அவங்க சொல்கிறாங்க. பல பேர் சொல்கிறாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், என் குருநாதர் சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்காரத்தை கொண்டும் தயவுசெய்து மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து வழிபாடு பண்ணாதீங்க. மண்ணை கொண்டு வராதீங்க. மண் வச்சுன்னா சாதாரண கள்ளி மண் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கோவிலில் இல்லாதது, குலதெய்வ கோயிலில் இல்லாதது, புற்று மண் இல்லாதது, அதே போல் சுடுகாட்டு மண், சாதாரண கள்ளி மண் இதில் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இவர் தான் சும்மா கையில் பிடிச்சி இவர் தான் பிள்ளையார், இவர் தான் முருகர், இவர் தான் குலதெய்வம்னு சாதாரண மண்ணை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கையில் பிடிச்சி, இப்போ மஞ்சள் கூட தான் பிடிச்சி பிள்ளையாருன்றோம், குங்குமத்தை பிடிச்சி கூட பிள்ளையாருன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அதே போல் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா களிமண்ணில் தான் விநாயகர் செஞ்சு எடுத்துருப்பாங்க. அது வந்து சாதாரண களிமண். அது வந்து நம்ம ரோட்லேயே எடுக்கலாம். அந்த களிமண் எடுத்து வந்து விநாயகர் செஞ்சு எடுத்து வந்துருப்போம். அதை எடுத்து வந்து வீட்டில் எடுத்து வந்து வச்சு நம்ம வழிபட்டு 3ஆம் நாளோ 9ஆம் நாளோ 7ஆம் நாளோ கடையில் எடுத்து கரைச்சிடும். நான் சொல்கிறேன் வந்து இந்த சாதாரண மண். ஆனால் இதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், கோவிலோட மண்ணெலாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. சாதா மண்ணுக்கோ கோவில் மண்ணுக்கோ புற்று மண்ணுக்கோ சுடுகாட்டு மண்ணுக்கோ குலதெய்வ மண்ணுக்கோ நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் சாதாரண மண் எடுத்து வந்து நீங்கள் எந்த சாமின்னு ஒன்றா வழிபடுங்க, அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் கோவிலில் இருக்கிற மண் மற்ற எந்த மண்ணும் சரி வீட்டில் குறிப்பாக வர அதுலேயே வந்து இப்போ ஒரு சில பேர் சுடுகாட்டு மண்ணெல்லாம் எடுத்துன்னு வராங்க வீட்டில் அதாவது முன்னோர்கள் வரணும்னு சொல்லிட்டு. தயவுசெய்து சொல்கிறேன், அந்த காரியத்தை பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான காரியம். புரியுதா? நான் வந்து ரொம்ப எச்சரிக்கிறேன் உங்களை. புரியுதா? யாராக இருந்தாலும் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எந்த சூழ்நிலையும் சக்தி படைச்சா எந்த மண்ணும் வீட்டு உள்ள வரக்கூடாது. ஏன்னா அந்த வழிமுறை உங்களுக்கு தெரியாது, அந்த வழிபாடு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. அதுதான் பெரிய விஷயம். புரியுதா? நீங்கள் வந்து நான் சொல்கிற இந்த சுடுகாட்டு மண், இந்த குலதெய்வ மண், புற்று மண், இந்த கோயில் மண் இதெல்லாம் எடுத்து வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வழிபட தெரியவே தெரியாது. அது எப்படி வழி பண்ணணுன்ற எந்த முறையும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ எங்களை மாதிரி ஆளு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் வச்சு வழிபடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து தயவுசெய்து சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மண் வழிபாடு எடுக்கவே எடுக்காதீங்க. யார் சொன்னாலும் வீட்டில் மண்ணை எந்த சூழ்நிலையில் வீட்டில் எடுத்து வந்து வழிபாடு பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய உங்கள் குடும்பத்தையே பாதிக்கும். புரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. உங்களிலிருந்து விடைபெறுவர் பாபா, அகோரி பாபா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகேவா?